everyone, welcome to BB Twin Talks with Tamil Big Boss Season 9 Day 71. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம தமிழ் பிக் பாஸ் மட்டும் இல்லை, மலையாளம் பிக் பாஸ், அதுவும் மலையாளம் லாங்குவேஜ்லேயும் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்ரிடே இந்த சேனல் பார்க்குறப்போ ஹோப்ஃபுல்லி கிராஜுவலி நீங்கள் 2 லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் வந்து அடிக்கடி சாண்ட்ரா பக்கம் போயிட்டுருக்குது. நீங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்துட்டு சாண்ட்ராவை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆக்கலான்னு ட்ரை பண்ணுறதுக்கு இதுவாக வந்துட்டு சாண்ட்ரா வந்து அவங்க பேரை கெடுத்துக்கிற மாதிரி தான் ஒரு 2 செகண்ட் ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலும் எதை நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க வெளியே அவ்வளோ அவங்களுக்கு ஹேட்ரட் தான் அதிகமாகிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு பிரஜன் இப்போ வெளியே போனவர் வந்து முடிஞ்ச அளவு வந்துட்டு சாண்ட்ரா பற்றி எதுவும் பேசாமல், திவ்யாவை பற்றி எதுவும் பேசாமல் அவருண்டு அவர் வேலையை உண்டுன்ட்டு போனாலே அவருக்கு ஏன்னா எக்ஸிட் ஆனப்போ ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருந்தது. ஹி டிசர்வ் டு பி இன் டாப் 5 அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச்சு போயிட்டு இருந்தது. சாண்ட்ரா தான் எவிக்ட் ஆகிருக்கணும் அப்படின்லாம். ஆனால் இப்போ பிரஜன் வெளியே பண்ணிகிட்ருக்க வேலைலாம் நான் அவரோட ஒரு லைவ் எல்லாம் பார்த்தேன், அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். அவர் வந்து லிட்ரலி வந்து சாண்ட்ரா உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதையே தான் இவர் வெளியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வேறு ஒரு லைவெல்லாம் போட்டுட்டு அதில் தேவையில்லாமல் திவ்யாவை பற்றி திவ்யா வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த அண்ணன் தங்கச்சி கார்டை யூஸ் பண்ணி என்னை வச்சு அவங்க கேம் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா உள்ளே சொல்கிற அதே விஷயத்த பிரஜன் வெளியே சொல்லிட்டு லைக் என்ன சொல்கிறது, அவர் ஆல்ரெடி சம்பாதிச்ச ஒரு பேரை இப்போ பிக் பாஸ் போய் கெடுத்துக்கிட்டாரு. சரி, ஃபைனல் 2 வீக்ஸில் திரும்பி அதை ரீகெயின் பண்ணிவிட்டு வெளியே வந்து இப்போ திரும்பியும் வெளியே பேட்டி கொடுக்குறன்ற பேரில் கெடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஆரம்பிக்கும் போதே அமித்தும் சாண்ட்ராவோட கான்வர்சேஷனில் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு அவங்க ஆப்வியஸ்லி திவ்யாவை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் அந்த நேற்று வந்து அவங்கள லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு அந்த பீரியட்ஸ் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த பிரஜன் வெளியே போனப்போ அந்த பெட்ரூம் ட்ராயர் அது லைக் சார்ட் அவுட் பண்ணணும்னு திவ்யா வந்து பேச வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் வந்து என்கிட்ட இது பண்ணுறா, வேணும்னே சண்டை இழுக்கிறதுக்குன்னே பேசுகிறா அப்படின்ற மாதிரிலாம் அமித்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எப்படா வெளியே போவேன்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. லிட்ரலி அவங்க சொன்னது அப்போ லைக் விட்டால் போது நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே அமித் வந்துட்டு லைக் உஷார் பண்ணுவார் இந்த மாதிரி. ஏன்னா ரம்யா அவனும் இப்படி தானே எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு அமித் சொன்னதும் அடுத்த செகண்ட் சாண்ட்ரா அப்படியே பேச்சை மாற்றிடுவாங்க. இல்லை, நான் சொன்னது 100 நாள் கழிச்சு எப்படா வெளியே போவேன்னு தான் நான் சொன்னேன். இப்போ வெளியே போகிறத பற்றி நான் பேசல. அவ்வளோ ஈஸியாலாம் நான் போயிட மாட்டேன். உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் நல்லா வச்சு செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு சொன்னேன். இப்படிங்கிறதுக்குள்ளே பேச்சை மாற்றிட்டாங்க சாண்ட்ரா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, விஜேஸ் வந்து என்னை அன்னைக்கே வந்து வார்ன் பண்ணார். அந்த ஆரம்பத்தில் விஜே லைக் சாண்ட்ராவும் திவ்யாவும் நல்லா சேர்ந்து அந்த ஜெயில் டாஸ்க்லாம் பண்ணாங்களே, டாஸ்கில் ஜெயிலுக்கு போனாங்களே, அப்போ விஜேஸ் வார்ன் பண்ணியிருப்பார் சாண்ட்ராவை. திவ்யா வந்து கிட்ட உஷாராக இருந்துக்கோங்க, அவங்க கேமை நல்லா தான் விளையாடுறாங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா உங்களை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாங்க, அதனால் பார்த்து இருந்துக்கோங்கன்னு. உண்மையாக சொல்ல போனால் இதை ஆரம்பித்து வச்சது விஜேஸ் தான். ஆனால் எனக்கு என்னென்னா, அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சார். ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறமும் வந்து திவ்யா கூட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க வந்து என்னைக்கு இந்த துண்டிக்கணும் கண்டினியூ பண்ணணுன்ற டாஸ்கில் பிரஜன் திவ்யா பேர் சொன்னதுலேருந்து தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொசசிவ்னஸ் வந்தது. இப்போ இவங்க வந்து எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு விஜேஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி தெரியல, ரொம்ப டர்ட்டியாக தான் போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஸோ சாண்ட்ரா உள்ளே உட்காந்து திவ்யாவை பற்றி இப்படி பேக் பைட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே பிரஜன் லைவில் உட்காந்துட்டு திவ்யாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திவ்யா என்னென்னா லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு, சாண்ட்ரா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, உங்களை பற்றி நான் யார்கிட்டையும் எதுவும் தப்பாக பேசல, உங்களுக்காக நான் எப்பயுமே நிற்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேமராவில் வந்து பிரஜன் கிட்ட பேசி புலம்புறாங்க திவ்யா, அண்ணா நீங்கள் வந்து வெளியே போகிறப்ப என்னை வந்து சாண்ட்ராவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனீங்க, அது எனக்கு எப்பயுமே மனசில் இருக்குது, அதனால தான் நான் ரொம்ப அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க என்கிட்ட எதுக்கு சண்டை போட்டு அவாய்ட் ஆகுறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. இந்த ட்ரையாங்கிளோட ஃபைட்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிட்டுருக்குது. தெரியல இது எங்கே போய் முடியும்ன்ட்டு. ஸோ இப்படி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த மில்க்கும் டீ காஃபி அந்த எசென்ஷியல்ஸ்லாம் திரும்ப வந்துடும். அப்போ உடனே பார்வும் கமருதுன்னு பயங்கரமாக கேமரா முன்னாடி வந்து நின்று, சாரி பிக் பாஸ், நாங்கள் எங்கள் தப்பு உணர்ந்துட்டோம். பாரு தான் ஆப்வியஸ்லி ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு, நாங்கள் இனிமேல் எப்பயுமே மைக்கை போட்டு தான் பேசுவோம் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரில, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. அவங்க பண்ணதுக்கு அந்த ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, அனுபவிச்சது ஹவுஸ்மேட்ஸ். அதுக்கு அந்த வாரம் எண்டில் விஜேஸ் கிட்ட இருந்தும் பெருசாக எந்த பனிஷ்மெண்ட்டும் வரல.
அப்படியே இவங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் அதை ஓட்டிட்டாங்க அந்த வாரத்தை அப்படின்னு தான் தோணுது. இப்போ எல்லாமே திரும்ப பேக் டு நார்மல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐம் லைக் சீரியஸ்லி டிசப்பாயிண்டட் வித் த வே ஹவு பிக் பாஸ் அண்ட் விஜேஎஸ் ட்ரீட்டட் பாரு அண்ட் கம்ருதீன் இன் திஸ் மேட்டர். ஸோ அது முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வருது. ஸோ கேப்டன்சி டாஸ்க்கு என்னென்னா, போன வாரம் அந்த கோர்ட் டாஸ்கில் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் அமித் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்ட்னர் ஒருத்தங்களை சூஸ் பண்ணணும் அந்த மேட்ச்க்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. வந்துட்டு என்னென்னா, இந்த பலூன் டாஸ்க்கு பால் டாஸ்க்கும் ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக இருந்தது. இன்றைக்கும் வச்ச டாஸ்க்கும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சமாச்சு ஏதாவது டாஸ்க்கு நல்லா வைங்கடா அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க க்ரியேட்டிவ் டீம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இப்போ பார்ட்னர் சூஸ் பண்ணணும்னப்போ லைனாக சூஸ் பண்ணிட்டு வரப்போ பாருக்கு முன்னாடி தான் கானா வினோத் இருப்பார். ஸோ கானா வினோத் வந்துட்டு கம்ருதனை சூஸ் பண்ணிடுவார். உடனே பாரு வந்து எனக்கும் கம்ருதன் தான் வேணும் அப்படின்னு குதிப்பாங்க. அப்போ கம்ருதன் கிட்ட சாய்ஸ் வரும், நீங்கள் யாருக்கு போகிறீங்கன்னு. கம்ருதன் வந்து நான் கானா வினோத்துக்கு பண்ணுறேன் அப்படின்றவாங்க. ஏன்னா கம்ருதன் வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோடில் ரோஸ்டிங் முடிஞ்சப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம பாருக்கிட்ட இருக்கிறது தான் நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு பாருக்கிட்டேருந்து தள்ளி வர. அதை சொல்லவும் செஞ்சுட்டாரு, நம்ம வந்து இனி பேச வேணான்னு. ஆனால் பாரு வந்து விடவே மாட்டேங்கிறாங்க கம்ருதனை. கம்ருதன் எவிக்டாகி வெளியே போகிற வரைக்கும் பாரு விட மாட்டாங்க. இது எனக்கு நிஜமாவே டவுட்டாக இருக்குது. பாருக்கு நிஜமாக வந்துட்டு இப்போ வீட்டில் வேறு யாரும் இல்லை, கம்ருதன் மேலே ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க, அதனால அவங்களால பேசாமல் இருக்க முடியல, அதனால கம்ருதனை விட மாட்டேங்கிறாங்களா? இல்லை ஐயோ என்னடா இவனை நம்ம வலைக்குள்ளே சிக்க வச்சு இவனை எப்படியோ எவிக்ட் பண்ணணும்னு பார்க்குறோம், எப்படியோ திவாகர் கலை எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டோம், அடுத்து இவனை அனுப்பலான்னு பார்த்தா இவன் எஸ்கேப் ஆகிடுவான் போல இருக்கே அப்படின்னு அவங்க வலைக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. செகண்ட் பாயிண்ட்டு தான் எனக்கு ஹெவிலி டவுட்டாக இருக்குது. ஸோ இப்படி விஷயங்கள் ஆகுது. ஸோ அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் முடியுது. அதில் கானா வினோத் வின் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பால் டாஸ்க் மாதிரி நடக்கும். அந்த பால்ஸ் அதிகமாக யார் சேகரிச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அப்போ வந்து கானா வினோத் வந்து 32 பால்ஸ் சேகரிச்சிருப்பார். ஃபைனலாக பாரு வென்றப்போ பாருக்கு வந்து 29 தான் வரும். ஒரு பால் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிருக்கும். உடனே பாரு வந்து இல்லை அதுவும் நான் சேர்த்துனது தான் அப்படின்னு கத்துறப்போ கம்ருதன் தான் அதை பாயிண்ட் பண்ணி இல்லை அது வெளியே போச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேம்லாம் முடிஞ்சதும் பாரு வந்துட்டு பயங்கரமாக கம்ருதன் கிட்ட சண்டை போடுவாங்க. நீ ஏன் எப்போ பாரு இப்படி பண்ணுற, நீ ஒரு விளையாட்டு விளையாடுறப்போ உன்னை வந்து நாங்கள் அந்த மாதிரி நீ சொல்லலைன்னா யாருமே அந்த பாலை கவனிச்சிருக்க மாட்டாங்க, அதுவும் எண்ணி இருப்பாங்கல்ல, நீ ஏன் என்னை இப்படி புட் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணுற அப்படின்றப்போ கம்ருதன் வந்து சரி இப்போ அந்த பால் உள்ளேயே இருந்தாலும் உனக்கு 30 தானே வந்திருக்கும், கானா வினோத்துக்கு தான் 32 இருக்கே, நீ அப்பயும் ஜெயிச்சிருக்க மாட்டியே அப்படின்றப்போ இல்லை நீயே அந்த மாதிரி என்னை வந்து போட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுற, நீ நிறைய இடத்துல நீ இப்படி தான் வந்துட்டு டீலில் விட்டுற அப்படின்ற மாதிரிலாம் பாரு சொல்கிறதும் கம்ருதனுக்கும் வந்துட்டு நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாத, இதுக்கு தான் நான் பேச வேணான்ட்டு இருந்தேன் அப்படின்னதும் பாரு வந்துட்டு அங்கே வந்து சாண்ட்ராவை போட்டு கொடுத்துருவாங்க. சாண்ட்ரா அன்றைக்கி வந்து பாருவை அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவன் வந்து நிறைய இடத்துல உன்னை வந்துட்டு விட்டு கொடுத்து தான் பேசுகிறான்னு அதை இங்கே சொல்லிவிடுவாங்க. சாண்ட்ரா கூட என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க நீ என்னை விட்டு கொடுக்குறேன்ட்டு, நான் அதை கேட்காம தான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. உடனே கம்ருதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படி பார்த்தா கானா வினோத் கூட தான் என்கிட்ட வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதும் சொன்னான், நீ ஏன்டா இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிற, நீ தனியாக இண்டிவிஜுவலாக விளையாடுறான்னு கானா வினோத் கூட தான் என்கிட்ட சொன்னான். நான் அதை கேட்டுட்டு நான் அப்படியே பண்ணிட்டுருக்கேன், உன்கிட்ட நான் பேசிட்டு தானே இருக்கேன், உனக்கு அவ்வளோ இதுன்னா நீ போய் சாண்ட்ரா கிட்டே பேசு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஃபைட் வந்து லைட்டாக அங்கேயும் இங்கேயும் ஆரம்பிக்குது. ஆனால் கம்ருதன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு தள்ளி போகிறாரு. பாரு வந்துட்டு ரொம்ப கம்ருதன் கிட்ட அவங்களோட ஆக்சுவல் ஆட்டிடியூடை காட்டாமல் போய் போய் அப்படியே அட்டாச் ஆகிக்கிறாங்க. எதுக்குன்னு தான் தெரில, என்ன பெருசாக பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. ஸோ இப்படி இந்த விஷயம் ஒன்று நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவிக்ஷன் வருது. எவிக்ஷன் வந்துட்டு இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சாண்ட்ரா தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஆதிரை வந்துட்டு அவங்க வந்து எமோஷன்ஸ் இன்னும் அந்த ப்ரெசென்ட் போன இதுலேருந்து வெளியே வரலன்னு சொல்லுவார். கம்ருதனும் வந்துட்டு ஷீ இஸ் நாட் கேப்பபிள், ரொம்ப வந்து டவுனாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆரோராவும் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறீங்க. அண்ட் கனி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டாங்கங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் போய் தனியாக ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு நான் இங்கே ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுதாப ஓட்டை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க இப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி எல்லோரும் சாண்ட்ராவை தான் குத்துவாங்க. ஸோ இன்றைக்கி விக்கல்ஸ் விக்கி நாமினேஷனில் இருக்க மாட்டார். பாரு, ஆரோரா, ஆதிரைன்னு எல்லோரும் வந்திருக்காங்க நாமினேஷன்ஸில். யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த நாமினேஷன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி கிச்சனில் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கிறப்போ கனி வந்து சாண்ட்ராக்கிட்ட ஒன்று பேச ட்ரை பண்ணுறப்போ சாண்ட்ரா வந்து மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாங்க. ஸோ அது வந்து கனிக்கு செம்ம கடுப்பாயிட்டு சி என்ன இது ஒரு பேசுகிறப்ப மூஞ்சி பார்த்து பேசக்கூட தெரிகிற ஒரு மேனஸ் இல்லை அப்படின்ருவாங்க.
அதுக்கு உடனே சாண்ட்ரா அப்படியே டின்னர் பிளேட்டை எடுத்துட்டு மெயின் டோரில் போய் வெளியே போய் அந்த கார்டன் ஏரியாவில் தனியாக உட்காந்துக்கிட்டு அப்புறம் கையில் ஒன்று வச்சுருப்பாங்கங்க. அது நான் என்னன்னே முதல்ல நான் கவனிக்கல. அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி நான் ஏன் இந்த ஷர்ட் போடணுங்கிறது கூட எனக்கு அந்த ஐடியா கொடுத்ததே சாண்ட்ரா தான். கையில் வந்து பிரஜினியோட ஷர்ட் எடுத்துக்கிட்டு தான் எங்கேனாலும் வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஐயோ இதை கிரிஞ்சுன்னு சொல்கிறதா புனிதமான காதல்னு சொல்கிறதான்னு தெரியல. இவ்வளோ டூ மச்சாக பண்ணணுமா? அப்படியே எங்கே போனாலும் பிரஜினோட ஒரு ஷர்ட்டை வேறு தூக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படியே அங்கே போய் வெளியே உட்காந்து ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சுபிக்ஷா வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, கனி ஏன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து அப்படி சீப்போனெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா சுபிக்ஷா அப்படின்னு ஒரு ட்ராமாவை போடுவாங்க. சுபிக்ஷா சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் மூஞ்சி கொடுத்து பேசல, அதுக்கு தான் அவங்க அப்படி சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்னதும் இவங்க வந்துட்டு நான் ஏன் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், நான் கேப்டன் வினோத் கிட்ட ஆன்சர் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிவிட்டு இப்போ லிட்ரலி வந்து சாண்ட்ரா கொஞ்சம் ஒரு சிம்பத்தி ட்ராமா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க வெளியே வந்து நமக்கு வந்துட்டு பாவம் இந்த பொண்ணு தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கர ஓட்டு வந்துட்டுருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. விஜேஎஸும் எந்த ஹிண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நிறையா எந்த ஓட்டிங்கில் எங்கே பார்த்தாலும் சாண்ட்ரா எவிக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியே பேச்சு போயிட்டுருக்குது. ஸோ இந்த வாரமும் அவங்க வந்து சாண்ட்ராவை சேவ் பண்ணி வேறு யாராவது எவிக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை சரி இவங்களை வெளியேற்றுறது தான் நல்லது இவங்க குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறாங்களாங்கிறத நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ see you guys tomorrow. Bye.